இந்த அறிக்கையின் வடிவமைப்பு என்பது நிச்சயமாக இந்த இணை தலைமைகளான கனடா மற்றும் இங்கிலாந்தின் அனுசரணையுடன் மற்றும் ஆலோசனையுடன் இடம்பெற்ற ஒன்றாகவும் இந்த அறிக்கையின் சாராம்சம் ஒரு நிச்சயமாக ஒரு இன்டர்நேஷனல் அப்சர்வேஷன், அதாவது சர்வதேச கண்காணிப்பு ஒன்றை இவர்களின் விசாரணை மீது கொண்டு செல்வதற்கான ஒரு படிமுறைகளை கோருவதாகவும் அல்லது இது தொடர்பான விசாரணைகள் தொடர்பான புதிய படிமுறைகளையும் வரையறைகளையும் இந்த புதிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கூறி இது தொடர்பாக தான் தனது விஜயத்தின் பொழுதே சில விடயங்களை கதைத்திருந்ததாக கூறியிருந்தாலும் இது நிச்சயமாக எதிர்பார்த்ததற்கும் மேலான ஒரு நடவடிக்கை, தமிழர்கள் சார்ந்த தமிழர்களுக்கு சார்பான ஒரு ஆதரவு நடவடிக்கையாக இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கான வெற்றி என்பதை விடுத்து இது இலங்கை அரசின் பொறுப்பு கூறலிலிருந்து தவிர்த்தலில் இருந்து அதனை தள்ளி மீண்டும் பொறுப்பு கூறலுக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகள், அதாவது ஒரு யூனிவர்சல் ரிவ்யூ என்கின்ற ஒரு நடைமுறை வெகு விரைவில் இடம்பெற இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு விசாரணை இல்லாமல் போய்விடுமா என்கின்ற கேள்வி பலர் மத்தியிலும் இருந்த பொழுது இல்லை, இந்த விசாரணை தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அந்த பொறுப்பு கூறலுக்கான அவர்களுக்குரிய இறுக்கத்தையும் கொடுத்திருக்கிறது. வலிந்து காணாமல் காக்கப்பட்டோர் நிச்சயமாக அவர்கள் என்ன நடந்தது என்பது உண்மையிலேயே இலங்கை அரசின் படையினருக்கு தெரிந்த விடயம். நிச்சயமாக அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நோக்கம்தான் எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது. அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், நிரந்தரமாகவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் போர் கைதிகள் என அழைக்கப்படுபவர்கள் அல்லது தாமாகவே சண்டை களத்தில் கைப்பற்றப்படாமல் தாமாகவே முன்வந்து சரணடைந்தவர்கள், அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட விடயங்கள் என்பது குறிப்பாக இந்த திருமலை தளபதியாக இருந்த எழிலன் மற்றும் பலர், புதுவை ரத்னத்துறை மற்றும் பாலகுமார் போன்ற பல தளபதிகளின் நிலைகள் கூட நான் நினைக்கிறேன் ஒரு 56க்கும் மேற்பட்ட முக்கியமானவர்கள் கூட அவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டு அத்தோடு ஆயிரக்கணக்கான மக்களும் அவ்வாறு ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான பொறுப்பு கூறல்களும் இவர்களுக்கான நியாயப்படுத்தல்களையும் வழங்குவதற்கான இழுத்தடிப்பிற்காகவே இவ்வாறு செல்லப்பட்டு இன்று இந்த காலம் என்பது 16 ஆண்டுகளை கடந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கிறது. அது பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் ஆரம்பமாகி இருக்கிறது. தொடக்க நாளில் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக்கர் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான தன்னுடைய எழுத்து மூல அறிக்கை ஒன்றை சொல்லியிருக்கின்றார். இது இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. இது பற்றி குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக. இந்த அறிக்கை என்பது அவர் தனது இலங்கை விஜயத்தின் பொழுது இலங்கை தொடர்பான அறிக்கை, தனது விஜயம் தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டிருந்தாலும் இந்த அறிக்கையின் வடிவமைப்பு என்பது நிச்சயமாக இந்த இணை தலைமைகளான கனடா மற்றும் இங்கிலாந்தின் அனுசரணையுடன் மற்றும் ஆலோசனையுடன் இடம்பெற்ற ஒன்றாகவும் இந்த அறிக்கையின் சாராம்சம் ஒரு நிச்சயமாக ஒரு இன்டர்நேஷனல் அப்சர்வேஷன், அதாவது சர்வதேச கண்காணிப்பு ஒன்றை இவர்களின் விசாரணை மீது கொண்டு செல்வதற்கான ஒரு படிமுறைகளை கோருவதாகவும் அல்லது இது தொடர்பான விசாரணைகள் தொடர்பான புதிய படிமுறைகளையும் வரையறைகளையும் இந்த புதிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கூறி இது தொடர்பாக தான் தனது விஜயத்தின் பொழுதே சில விடயங்களை கதைத்திருந்ததாக கூறியிருந்தாலும் இது நிச்சயமாக எதிர்பார்த்த
எடுத்ததற்கும் மேலான ஒரு நடவடிக்கை, தமிழர்கள் சார்ந்த அல்ல தமிழர்களுக்கு சார்பான ஒரு ஆதரவு நடவடிக்கையாக இருக்கின்றது. இது ஆதரவு என்று அவர்கள் ஆதரவு தரவில்லை, ஆனால் அந்த நியாயத்தின் பக்கமான ஒரு சாதக நிலையை இது கொண்டு வந்திருக்கின்றது. இதற்கான காரணம் தற்பொழுது இந்த எடுக்கப்படுகின்ற விசாரணைகள் அல்லது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்களில் மேலும் அதாவது இவர்களுடைய விசாரணை வலுப்படுத்தப்படுவதற்கும் அதற்கு பார்வையாளர்களாக சில நாடுகளோ அல்லது சில அமைப்புகளோ கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை இது வழங்குவதாகவும் இருக்க வேண்டிய ஒரு பொறுமுறையை நோக்கி இலங்கை அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் மேலும் எடுத்து செல்ல வேண்டிய தேவை என்பது தாராளமாக இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், இந்த தேவை அதாவது இந்த அணுகுமுறையை கொண்டு வருவதற்கான அமைப்புகளையும் நாடுகளையும் அடையாளம் கண்டு அவர்கள் மூலம் இதற்கான பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பொழுது இதன் வெற்றி என்பது சாதகமாக அமையும். அதாவது தனியாக ஒரு உள் விசாரணைகள் அல்லாமல் அதற்கும் மேலான ஒரு பார்வையாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற தன்மையான ஒரு பொறிமுறையையும் அந்த வெளிப்படை தன்மையையும் கோருகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும். அவர் கூறியிருக்கின்றார், இலங்கை அரசாங்கம் பிரத்யேக நீதி பொறிமுறையை ஸ்தாபிக்க வேண்டும் அப்படி சொல்லி வலியுறுத்தி இருக்கின்றார். ஆகவே இது ஒரு ஈழத்தமிழர்களுக்கான ஒரு வெற்றியாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? ஈழத்தமிழர்களுக்கான வெற்றி என்பதை விடுத்து இது இலங்கை அரசின் பொறுப்பு கூறலிலிருந்து தவித்தலில் இருந்து அதனை தள்ளி மீண்டும் பொறுப்பு கூறலுக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகள், அதாவது ஒரு யூனிவர்சல் ரிவ்யூ என்கின்ற ஒரு நடைமுறை வெகு விரைவில் இடம்பெற இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு விசாரணை இல்லாமல் போய்விடுமா என்கின்ற கேள்வி பலர் மத்தியிலும் இருந்த பொழுது, இல்லை, இந்த விசாரணை தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அந்த பொறுப்பு குரலுக்கான அவர்களுக்குரிய இறுக்கத்தையும் கொடுத்திருக்கின்றது. எனவே இந்த முடிவு எவ்வாறு வரும் என்பது இங்கே முக்கியமல்ல, ஆனால் விசாரணைக்கான ஒரு தளம் என்பது காலம் கடக்க முதல் அமைக்கப்பட போகின்றது என்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். அது கூட இந்த புதிய அரசு என்பதன் வரையறைகள் கூட அங்கே கூறப்பட்டிருக்கின்றது. புதிய அரசு அதாவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வகையில் பதவியேற்றிருக்கின்றது. அது தனது நடவடிக்கைகள் மூலம் மக்களுக்கு அந்த உரிய வழிவகைகளை செய்ய முனைகின்றது போன்றவைகள் சுட்டிக்காட்டப்பட்ட பொழுது இது நிச்சயமாக அவர்களால் செய்யப்பட வேண்டிய ஒரு கட்டாயமான செயலாக மாற்றமடையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே இலங்கை அரசு தனது கட்டுமானத்தை மீளமைப்பதற்கான ஒரு சாத்தியத்தை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் மேல் கொண்டு செல்கின்ற நடவடிக்கைகள் அல்லது இதன் மேல் ஆன தமிழர்களுடைய நடவடிக்கைகள் கூட இந்த விவகாரத்தில் பாரிய பங்கு வகிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் அவ்வாறான நிலைப்பாடுகள் என்பவற்றை செய்பவர்கள் நிச்சயமாக மனித உரிமை சார்ந்த கோரிக்கைகளின் மையம் கொண்டவர்களாகவும் அல்லது கடந்த கால போரின் பொழுது ஒரு பக்கம் சாராதவர்களாகவும் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் நடுநிலையான ஒரு சந்தர்ப்ப விசாரணைக்கான ஒரு தேவையை நோக்கி நாங்கள் நகர வேண்டிய தேவையை இந்த ஆளுமை ஏற்படுத்தி இருக்கின்றது, இந்த அறிவித்தல் என்பது. இதற்கு இந்த இணை நாடுகள் நான் குறிப்பிட்டது போல தங்களது பங்களிப்பை வழங்கி இருக்கின்றபடியால் இதனுடைய இந்த தாக்கம் அல்லது இதனுடைய வெயிட், இதனுடைய கனம், அதிகமான கனமுள்ள ஒரு விவகாரமாக இதனை பார்க்க வேண்டும். எனவே இந்த இனப்படுகொலை நடைபெற்றது போன்ற விவகாரங்களை எடுப்பவர்கள் கடந்த காலத்தில் அதாவது போர் நடைபெறுகின்ற காலத்தில் ஒரு தரப்புக்கு ஆதரவான பணச்சேர்ப்பிலோ பொருட்சேர்ப்பிலோ அல்லது அவர்களுக்கு ஆதரவான நடவடிக்கைகளோ ஈடுபடாத நடுநிலையானவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த மனித உரிமை என்கின்ற விவகாரத்தில் இது இட்டு செல்லக்கூடிய ஒரு தன்மையை அடைந்திருக்கின்றது. இது தொடர்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள அமைப்புகள் நிச்சயமாக கவனம் செலுத்தி ஒரு மீளாய்வுக்கு தங்களை உட்படுத்தி வர வேண்டும். ஏனென்றால் இந்த ஹியூமன் ரைட் வாட்ச் மற்ற இன்டர்நேஷனல் இன்னும் ஒரு அமைப்பு, அதனுடைய பெயர் எனக்கு உடனடியாக ஞாபகத்திற்கு வரவில்லை, போன்றவையெல்லாம் கடந்த காலத்தில் இல்லை இவையெல்லாம் விடுதலை புலிகள் மீதான பழியை சுமத்தியவை போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலும் அவைதான் பல சாட்சியங்களை கொண்டு வந்தவையாக
குறிப்பாக இந்திய இராணுவத்தின் சாட்சியங்களாக இருக்கட்டும், இந்திய இராணுவத்தின் சம்பவங்கள் தொடர்பான அல்லது 2000 முற்பட்ட காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கான சாட்சியங்களாக இருக்கட்டும், அவற்றை கொண்டு வந்த அமைப்புகளாக இருந்தன. அந்த அமைப்புகள் இன்றைய தினம் நிச்சயமாக முக்கிய பங்காற்றி இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஹியூமன் ரைட் வாட்ச் என்கின்ற அமைப்பின் அவர்களுடைய அறிக்கை கூட மிகவும் ஒரு ஆழமான பார்வை கொண்டதாக இருக்கின்றது. இவ்வாறானவர்களின் செயற்பாடு இருக்கின்ற பொழுது இவர்கள் பொறுப்பு கூறலுக்கு எடுத்திருக்கின்ற கால வரையறையை கடந்த காலத்தில், இப்பொழுது செம்மணி விவகாரம் கூட அதற்கு முந்தைய காலத்தில் இடம்பெற்றதான ஒரு கருத்தியல் இருக்கின்றது. அவ்வாறான சம்பவங்களை இணைத்து செல்லக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. இது நிச்சயமாக புலம்பெயர்ந்த தமிழர்களால் பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆமாம், இவரை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதி கருத்துரைத்திருக்கிறார். அவர் சொல்லி இருக்கின்றார், வலிந்து காணாமல் பட்டவர்கள் பற்றிய பொறுப்பு குரலில் பின்னடைவுகள் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கு? நிச்சயமாக இப்பொழுது வலிந்து காணாமல் காக்கப்பட்டோர் நிச்சயமாக அவர்கள் என்ன நடந்தது என்பது உண்மையிலேயே இலங்கை அரசின் படையினருக்கு தெரிந்த விடயம். நிச்சயமாக அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நோக்கம்தான் எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது. அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுவிட்டார்கள், நிரந்தரமாகவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களால். எனவே அவர்களுக்குரிய பரிகாரங்களை வழங்கி, அவர்களுக்குரிய சான்றிதழ்களை வழங்கி, அவர்களுக்குரிய நஷ்டஈடுகளை வழங்கி அவ்வாறான வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டியதிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு முயற்சியாக ஸ்ரீலங்கா அரசானது அதன் விசாரணைகளை இழுத்தடிக்கின்றது. ஆனால் அது தொடர்பான ஒரு நியாயமான விசாரணை, அதாவது சரணடைந்தவர்கள், ஒரு போரின் பொழுது சரணடைந்தவர்கள், அதாவது பிரிசனர்ஸ் ஆஃப் வார், போர் கைதிகள் என அழைக்கப்படுபவர்கள், அல்லது தாமாகவே சண்டை களத்தில் கைப்பற்றப்படாமல் தாமாகவே முன்வந்து சரணடைந்தவர்கள், அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட விடயங்கள் என்பது குறிப்பாக இந்த திருமலை தளபதியாக இருந்த எழிலன் மற்றும் பலர், புதுவை ரத்னத்துறை மற்றும் பாலகுமார் போன்ற பல தளபதிகளின் நிலைகள் கூட, நான் நினைக்கிறேன் ஒரு 56க்கும் மேற்பட்ட முக்கியமானவர்கள் கூட அவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டு, அத்தோடு ஆயிரக்கணக்கான மக்களும் அவ்வாறு ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான பொறுப்பு கூறல்களும் இவர்களுக்கான நியாயப்படுத்தல்களையும் வழங்குவதற்கான இழுத்தடிப்பதற்காகவே இவ்வாறு செல்லப்பட்டு இன்று இந்த காலம் என்பது 16 ஆண்டுகளை கடந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.